நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், இதில் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படி எப்படி செஞ்சுக்கலாம், இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான விஷயங்கள், அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக எப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் ஆன்மீகம் சம்மந்தமான ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறவங்க உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒன்லி ஃபார் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸுங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து உங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் சில கட்டணங்கள் வாங்குகிறோம். கட்டணங்கள் வாங்கி நம்ம அனுப்புகிறோமே ஒழிஞ்சு மற்றபடி பொருள்களுக்கு நம்ம காசு வாங்குறதில்ல அன்பர்களே, சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தீய தொடர்புகளோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியும்னோ, இல்லைன்னா ஒரு ஆண் பெண்ணை ஏமாத்துறதோ, இல்லை பெண்ணு ஆணை ஏமாத்துறதோ, இந்த கணவன் மனைவி இதில் சில நேரங்களில் இந்த சீட்டிங்குன்றது இன்றைக்கி நான் பார்க்குறதில் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. நிறைய லேடிஸு சரி, சில ஜென்ஸும் சரி, இந்த மாதிரி ஆகுதுங்க, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்குதுங்க, நான் என்னங்க பண்ணட்டும், இந்த மாதிரிலாம் நான் ஏமாற்றப்படுறேங்க, நான் என்னங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடந்ததுன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்ப ஜோதிடர் ஒருத்தரை வச்சுக்கோங்க. அவரை கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க. உடனே அவரை போய் சாமின்னு சொல்லி பில்டப் ஏற்றி வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஜோதிடராக இருந்தாலும் சரி, வேறு எந்த கன்சல்டன்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது பச்சைக்கல் மஞ்சக்கல் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கிசை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி பண்ணக்கூடிய கன்சல்டன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் சாமியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ சாமிங்கிறது ஒருத்தர் தாங்க. இவங்க எல்லாமே கன்சல்டன்ஸ்னா, இப்போ நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஜோதிடத்துக்கெலாம் காசு வாங்கி தான் பார்க்குறோம், சரிங்களா? அப்படி இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு அப்படிலாம் பண்ணாமல் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. பரிகாரம் பண்ணி கொடுக்கறது மூணாவது மனுஷன் உங்களுக்காக பண்ண முடியாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களுடைய சந்தோஷம், வேதனை, துக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மூணாவது மனுஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த வழிபாடுகளை நீங்கள் கற்றுண்டு அது மூலமாக நீங்கள் வெற்றி பெறுறது தான் ஒரு சிறந்த இதாக இருக்குமே ஒழிஞ்சு, இதை விட்டுட்டு அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் ஒரு மாயை வலையில் மாட்டிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாதுங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கு எளிமையான தாந்திரிக விஷயம் என்னென்னா விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த விளக்கெண்ணெயை முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடை செஞ்சுக்கணும். இந்த அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் ஆரம்பிக்கலாம். இந்த பஞ்சமி திதிகளில் ஆரம்பிக்கும் பொழுது இது குறிப்பாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும்ஸ்வாகா, ஓம் வக்ரதுண்டாய ஹும்ஸ்வாகா, ஓம் வக்ரதுண்டாய ஹும்ஸ்வாகான்னு ஒரு 108 தடவை சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு. எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அதோட பூர்த்தியாகும். அடுத்தது குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கணும்னா, ஒரு வாராகி அம்மனோட வழிபாடு. இப்போ இந்த வாராகி அம்மனோட வழிபாடுன்னு வரும்போது ஓம் அஸ்வாரூட வாராகியே நம, ஓம் அஸ்வாரூட வாராகியே நம, ஓம் அஸ்வாரூட வாராகியே நம அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு 108 தடவை சொல்லிக்க வேண்டியது. என்னங்க இவ்வளோ பெரிய மந்திரத்தை 108 தடவை சொல்லணுமாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லி பாருங்கள். 108க்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு நான் ஒரு பதிவே போடுறேன். சார் அந்த 108 தடவை மனசுக்குள்ளே சொல்லணும். அப்படியும் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னால் 54 தடவை சொல்லலாம். ஆனால் 108 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, அந்த விளக்கெண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த விளக்கெண்ணெயை எடுத்துகிட்டு உங்களுடைய அந்த விளக்கேற்றிருக்க இடத்துல கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மனசார அந்த விளக்கெண்ணெயை கையில் எடுத்துகிட்டு
இப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்க வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது அந்த நபர்கள் தீய தொடர்புகளாக இருக்கட்டும், தீய இதாக இருக்கட்டும், ஆணுக்கு இருக்குதுன்னு நினைக்கிற பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட நீங்கள் எப்போ பேசும்போதோ சும்மா நீங்கள் கையில் வந்து லைட்டாக லெஃப்ட் கையில் அப்படியே லைட்டாக உங்கள் கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறது. இதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த கையில் அந்த விளக்கெண்ணெயை எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட்டில் கையில் தேய்ச்சிட்டே வர்றது. சரிங்களா? இதை டெய்லியே தேய்ச்சி விட்றது. எதையா ஒன்று சொல்லி தேய்ச்சி விட்ருங்க. அதே மாதிரி இல்லை உங்களுக்கே தெரியுதா நம்ம தீய தொடர்பில் இருக்கோம், இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் இடது கையில் தொடர்ந்து இதை நீங்கள் தேய்ச்சிண்டே வர்றது. இந்த தொடர்ந்து நீங்கள் தேய்ச்சிண்டே வரும்பொழுது, இந்த தொடர்ந்து தேய்ச்சிண்டே வரும்போது இது எத்தனை நாள் பண்ணணும்னா தொடர்ந்து 24 நாள் பண்ணணுங்க. இந்த 24 நாள் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த தீய தொடர்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான அத்துணை வாய்ப்புகள் வரும். சில பேர் கேலி கிண்டல் பண்ணி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னங்க இதெல்லாம் சும்மா பொய்யுங்கிறாங்க. அப்போ பொய்னா இதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். வேதங்களோட கண்ணு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம்ங்க. அப்போ இந்த தாந்திரிக சாஸ்திரமும் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தோட ஒரு கண்ணுங்க. அப்போ வேதம் பொய்னா இதுவும் பொய் தான். சரிங்களா? ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் பொய்னா இதுவும் பொய் தான். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி என்னங்க மந்திரம் சொன்னால் மாங்காய் விழுமான்னு கேட்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பழனி கோயிலில் போய் மொட்டை போட்டுட்டு ஃபோட்டோ வேறு எடுத்து அதில் வீடியோ வேறு போடுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து அவங்களெலாம் நம்பாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு சுவாமி மட்டும்தான் காப்பாற்றுங்கிறதுல மட்டுமே நம்புங்க. சரிங்களா? அப்போ அவங்க குழப்பி விட்டுருவாங்க அவங்கள, இதெல்லாம் சும்மாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் நம்பிட்டிங்கன்னா அப்புறம் மாறிடுமே லைஃப் தான். அப்போ தானே அவங்களோட பொருளை அவங்களால விற்க முடியும். சரிங்களா? அதனால் இது மாதிரி விஷயங்கள் தெய்வத்தை மட்டும் கும்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு 24 நாள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த தீய சகவாசம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன ஆகும்னா மனைவி இருப்பாங்க, கணவன் வந்து வேறு யாராவது ட்ராப் பண்ணியிருப்பாங்க, கணவன் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு விடுவிக்கும், அவங்க உணர வைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது இந்த 24 நாள் பண்ணி முடித்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் அவங்களே வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க ஏதோ இல்லைம்மா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு சமிக்கைகள் உங்களுக்கு வரும். சமிக்கைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடக்கூடாது. திருப்பியும் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த தீய தொடர்புகளோ இல்லைன்னா தீய நட்போ, இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணும் சேர்ந்து ஒரு தப்பான நட்புக்குள்ளே கூடா நட்பு கேடாய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆணும் பெண்ணுன்னா தப்பாக மட்டுமே நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த தப்பான உறவுகள் யாராக இருந்தாலும் அது வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது, எந்த ஒரு தீய நட்பாக இருந்தாலும் இந்த தீய நட்பு போயிடணும்னு சொல்லி இடது கையில் செஞ்சுட்டே வர்றதும். அதே மாதிரி அவங்க பிறந்த நாளில் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் தான் பிறந்திருப்பாங்க. அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த உணவில் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அதில் நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சுவாமியை மனசார நினச்சிட்டு ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே ஓம் அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு சொல்லிவிட்டு ஒரு பாலே கொடுக்குறீங்கன்னா அதில் லைட்டாக கலந்துட்டு அந்த விளக்கெண்ணெயை கலந்துட்டு குடிச்சிட சொல்லுங்கள். ஸோ அது அவங்களுக்கு தெரியாது, டபக்குன்னு எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா இதை நீங்கள் மனசுக்குள்ளே இந்த சங்கல்பமாக வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான பிரயோகங்களும் தாந்திரிக ரீதியான வகுப்புகளும் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல சுய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது ஒரு 48 நாள் பயிற்சி, இது ஒரு நாள் பயிற்சி அப்படிலாம் கற்றுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு நாளில் நீங்கள் இதெல்லாம் மாற்றிடலாம் முடியாது. சில பேர்லாம் ஒரு நாள் வகுப்பு அரை நாள் வகுப்புலாம் நடத்துகிறாங்க. அரை நாளில் என்ன கற்றுக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த 48 நாள் ஒரு மண்டல வகுப்பு இதை நீங்கள் ஃபோன்லேயும் தெரிஞ்சுக்கலாம், ஆன்லைன்லேயும் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஜாதகத்தை நீங்கள் எங்ககிட்ட கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்ககிட்ட ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.